You are watching Grace Television. Praise the Lord. கிரேஸ் டிவி நேயர்களுக்கு டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பில் பார்க்கலாம். சில்ட்ரன் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்குடியான அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு பாக்கியத்தை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 3 verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுவதே பிதாவானவர் நமக்கு எவ்வளோ பெரிய அன்பு பாராட்டினார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது ஒரு தேவனுடைய குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு குடும்பம் என்று சொல்லும் போதோ ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் அந்த குழந்தை சேர்க்கப்படுகிறது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க, அதாவது தத்தெடுக்கிறாங்க. அப்போது பிள்ளைகளை அந்த வேறு குழந்தைய என்ன பண்ணுறாங்க, இவங்க தங்களுடைய சொந்த பிள்ளையாக அடாப்ட் பண்ணி கொள்கிறாங்க. அப்படி அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் சேர்க்கப்படும். ஒன்று அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை சேர்க்கப்பட்டது, அல்லது தத்தெடுப்பது மூலமாக அடாப்டட் மூலமாக அந்த பிள்ளையை சேர்க்கப்படுகிறது. மூன்றாவதாக ஒருத்தர் விவாகம் பண்ணின்னு வரும்போது அந்த பெண்ணு அந்த குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறார். இது மூணுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிளில் எழுதி வச்சுக்கிறாருங்க. ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லும் போதோ நமக்கு என்ன பண்ணுறாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய குமாரனுடைய ஆவியை கொடுத்தார். பாருங்கள், பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பிள்ளை தான், அதாவது ஒரே குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு, ரோமர் 8:32 சொல்கிறாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். He spared not his only son. அந்த ஒரே குமாரனையே என்ன பண்ணிட்டாருங்க பிதாவாகிய தேவன், நான் அவருக்குன்னு வச்சுக்காம கொடுத்துட்டாராம். ஏன் அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்க, யாராவது ஒரே பிள்ளை இருந்தால் யார் பிரதர் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம சில பேர் பாருங்கள், வீட்டில் ஒரே பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை அவ்வளோ பத்திரமா அவ்வளோ பாதுகாப்பாக அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த பிதாவாகிய தேவன் அவருக்கு இருக்கிற ஒரே குமாரனா இயேசுவையே ஏன் சிலுவையில் அதுவும் மரிப்பதற்கு, அவரை அடிப்பதற்கும் பலவிதமான உபத்திரவங்களுக்கு படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Hebrews chapter 2 verse 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும். என்னங்களா, வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட்? நிறைய பிள்ளைங்க பரலோகத்தில் அந்த மகிமையில் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய இருந்த ஒரே குமாரன் இயேசுவை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்? அநேக பிள்ளைங்க அப்போ தான் மகிமையில் வருவாங்க. இவர் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தினா தான் அந்த தேவனுடைய அன்பு வெளிப்படும், ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அந்த ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக சிலுவையில் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாருங்க. அதுக்கு தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசு. ஏன் அந்த அன்பு பெருசு? அவருக்குன்னு இருக்கிற ஒரே குமாரனே அவர் கொடுத்துட்டார் இல்லைங்களா? உங்கள் வீட்டில் கூட 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லுங்கள், யாரோ வந்து ஒரு பிள்ளையை கொடுத்துருங்கன்னு சொன்னால் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது என்னுடைய பிள்ளை, அது என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் பிதாவாகிய தேவன் அந்த ஒரே குமாரனா இயேசுவையே கொடுத்துட்டார். ஏன்? நம்மெல்லாம் தேவ பிள்ளையாக மாறணும். அதுதாங்க அவருடைய அன்பு. ஸோ இந்த தேவனால் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவானவரை நம்பின பிறகு, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய குடும்பத்தில் நம்ம பிறக்கிறோம். யாருடைய குடும்பத்தில்? தேவனுடைய குடும்பத்தில். இப்போ நீங்கள் யாருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க? தேவனுடைய குடும்பத்தில். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. பாருங்க, தேவனால் பிறப்பு, ஒரு தேவனால் பிறக்கிற ஒரு பாக்கியத்தை எப்படி தேவனால் பிறக்கிறோம்? அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான். How you are born of God? தேவனால் யார் பிறந்தாங்க? எப்படி பிறந்தாங்க? யார்? இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் மேசையா, அவர் தான் இரட்சகர், அவர் தான் தேவகுமாரன் என்று யார் நம்புகிறாங்களோ
அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கிறாங்க பிரியமானவர்களே. ஸோ இந்த தேவனுடைய பிள்ளை, அதுக்கு தான் பாருங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஸ்காலர் வராருங்க ஏசப்பா கிட்ட. அவர் யாருன்னா, அவர் அந்த காலத்தினுடைய ஒரு போதகர், டீச்சர், அவர் ரபி. அவர் வந்துட்டு ஏசப்பா கிட்ட ராத்திரியில் வராரு, வந்து அவருடைய சந்தேகங்களை கேட்குறாரு. அவர் பேர் நிக்கோதேமு என்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது பைபிளில். அப்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த நிக்கோதேமு கேட்குறாரு, ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், நான் என்ன பண்ணிட்டோம்? அப்போ ஆண்டு சொன்னார், நீ முதல்ல தேவ குடும்பத்தில் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துக்கு வருவேன். அப்போது தேவனுடைய குடும்பத்தில் எப்படி பிறப்பது? அவர் கேட்குறாரு, என்ன ஆண்டவர் இயேசு சாமி, நான் எப்படி இப்போ பிறந்துட்டேன், நான் மறுபடியும் அம்மா வயிற்றில் போய் மறுபடியும் பிறக்கணுமா? அப்போ ஆண்டு சார், இல்லை, மனுஷன் வந்து மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சம் தான், தேவனால் நீ பிறக்கணும். பாருங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். You should be born of the spirit, you should be born of the water, you should be born. பாருங்க 6ஆம் வசனம், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவிலே பிறப்பது ஆவியா இருக்கிறோம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You should be born again. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நீங்கள் கூட, நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னா தேவராஜ்யத்துக்கு போக முடியாது, பார்க்க முடியாது. யாராக இருக்கலாம், நம்ம சொல்ல என் பேர் கிறிஸ்டியன் தான், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், எங்கள் தாத்தா கிறிஸ்டியன், அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவனுடைய பிறப்பு, நீ குடும்பத்தில் பிறந்திருக்கிறியா, நீ தேவன் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவினால் நீ பிறந்திருந்தால் தான் அந்த தேவ குடும்பத்தில் உனக்கு அது எல்லா அதிகாரம் உண்டு பிரியமானலே. ஸோ born of God, born in the family of God, born again, நீ மறுபடியும் பிறந்தாதான் அந்த தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யார் இயேசு கிறிஸ்து யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் மேசியா, அவர்தான் தேவகுமாரன் நம்புறவங்க தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வாரிசாக தேவ குடும்பத்தில் இருப்பாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் தேவனால் நீங்கள் கேட்கலாம், தேவனால் பிறந்தவங்களுக்கு என்ன பிரதர் லாபம்னு சொல்லிட்டு 1 John chapter 5 verses 4 வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? சில உங்களை பார்த்து கேள்வி கேட்கும்போது, உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீங்களா? நீங்கள் சொல்வீங்க, நான் எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும், இருக்கிற பிரச்சனையே ஜெயிக்க முடியலன்னு சொல்வீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். எப்படி ஜெயிப்பீங்க? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமீன். பார்த்தீங்களா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிறந்ததே ஜெயிக்க தான் பிறந்திருக்கிறீங்க. தேவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க. ரெண்டாவது, தேவனால் பிறந்தவங்க என்ன ஒரு பாக்கியம். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கினால் கிடக்குதுன்னு அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். verse 18, 1 John 5:18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கால் அவனை தொடான். பார்த்தீங்களா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பாவம் செய்யாதபடி அவன் தன்னை என்ன பண்ணுறான்னா பாதுகாக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரிந்து நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நான் அதனால் தன்னை காத்து கொள்கிறான். நான் பிரியமானலே, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க. அதே 1 யோவான் 3:2 பிரியமானலே, இப்பொழுது தேவ பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். நீங்கள் யாரை போல இருக்க போகிறீங்க? எப்படி ஒரு பிள்ளை வளர வளர அவங்க டேடி மாதிரி அவங்க மம்மி மாதிரி மாறுதோ, அதே போல் நாமும் கூட வளர வளர தேவனை ஆண்டவராக இயேசுவின் சாயலாக அவரை போலவே மாற்றப்படுவோம். பிரியமான எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இப்போ தேவ பிள்ளையாக்குறோம், இனி ஏசப்பா வரும்போது அவர் போலவே நாம் மாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படியா நீங்கள் வாழ உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் ஆண்டவரே பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறுபிறப்பு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவங்க தேவனுடைய குடும்பத்தில் பிறந்து தேவனாகி இயேசு கிறிஸ்துவை உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மைக்காகவே வாழ உதவி செய்ய இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும். இயேசுப்பாவுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்துக்கொள்ளும். ஒவ்வொருத்தரும் தேவனால் பிறந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்றும். நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உன் வருகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தரும் கிடக்கத்தாவே மறுரூபம் அடைய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாக தேவன் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.